Hi students, we are seeing about classification of elements. The last class we have seen the first type of element is metal, and today we are going to see about second type of element is non-metal. Shall we see about non-metals? What are non-metals? Elements that generally do not shine, neither too hard nor too soft, are non-metals. All gases are non-metals. All gases are non-metals. So, non-metalsனால் என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஷைனிங்காக இல்லையோ, ஹார்டாக இல்லையோ, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நான் மெட்டல். இன்னொரு க்ளூ என்ன சொல்கிறாங்க, எல்லா கேஸஸுமே நான் மெட்டல். ஸோ வாட் ஆர் நான் மெட்டல்ஸ்? எலமெண்ட்ஸ் தட் ஜென்ரலி டு நாட் ஷைன் அண்ட் டு நாட் ஹார்ட் அண்ட் டு நாட் சாஃப்ட் அண்ட் டு நாட் ஹாவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ மோஸ்ட் கேஸஸ் ஆர் நான் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள். ஸோ எதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம்? நான் மெட்டல். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல்: டைமண்ட், கார்பன், போரான், சிலிக்கான், antimony, bismuth, carbon, phosphorus, sulfur. So many are there. So next we are going to see about the physical properties of non-metals. So what are the physical properties for metals we have discussed? At the same 10 points and 10 topics we are going to discuss here. But we are using some opposite words. நம்ம மெட்டலுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி படித்தோமோ அதே டாபிக் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் 10 டாப்பிக்கும். பட் ஆப்போசிட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அங்கே ஹை சொன்னால் இங்கே லோ சொல்ல போகிறோம். ஓகே, அங்கே ஹார்டுனா இங்கே சாஃப்ட்டுன்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட்டு physical state. First one, physical state of non-metal. Non-metals occur as solids, liquids and gases. So non-metal வந்து 3 ஸ்டேட்லுமே இருக்கும். சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும். Example for solid state: sulfur. Example for liquid state: bromine. Example for gaseous state: oxygen. So these two examples for solid: sulfur, carbon, and liquid state of bromine. Oxygen is gaseous state. So first state clear, physical state. So non-metals as found solid state, liquid state and gas state. Second physical property. What is second physical property? Hardness. Non-metals are generally not hard except diamond. But metal எப்படி இருந்தது? ஹார்டாக இருந்தது. நான் மெட்டல் எப்படி இருக்குமா? ஹார்டாக இருக்காதான். They are soft in nature. And third one, here I have shown some example, phosphorus. நம்ம மேட்ச் ஸ்டிக்கில் பர்ஸ்டிங் எரியறதுக்காக இப்படி நம்ம மேட்ச் ஸ்டிக்கில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது எரியும் பார்த்தியா, அதுதான் பாஸ்பரஸ். ஸோ அது என்னது? நான் மெட்டல். தேர்ட் ப்ராப்பர்ட்டி, லஸ்டர். லஸ்டர் மீன்ஸ் ஷைனிங். நான் மெட்டல்ஸ் ஹாவ் எ டல் அப்பியரன்ஸ். நான் மெட்டல்ஸ் ஹாவ் எ டல் அப்பியரன்ஸ். பட் நம்ம மெட்டலில் என்ன பார்த்தோம்? ஷைனிங்காக இருக்கும்னு பார்த்தோம். பட் நான் மெட்டல் எல்லாமே டல்லாக இருக்கும். கிராஃபைட் அண்ட் அயோடின் ஆர் எக்ஸப்ஷன். Graphite and iodine are exception as they are shiny and lustrous. Graphite iodine மட்டும் எப்படி இருக்குமா? ஷைனிங்காகவும் இருக்கும், லஸ்டராகவும் இருக்கும். And next, fourth physical property. Non-metals have low density. Non-metals have low density. The exception here is diamond, which is the hardest naturally occurring substance. But diamond மட்டும் ஹை டென்சிட்டி இருக்கும், மற்ற எல்லா நான் மெட்டல்ஸுமே லோ டென்சிட்டி. அண்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். Non-metals have
low melting point and boiling point. However, carbon, silicon and boron are exceptions. ஸோ நான் மெட்டல்ஸ் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் லோவாக தான், கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 3 பேர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யார் அது? கார்பன், சிலிக்கான், போரான். தென் டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் மீன்ஸ் substance have the capacity to withstand or strain without breaking. ஸோ எந்த ஒரு பொருளையும் வந்து உடையாமல் தாங்கக்கூடியதாக இருக்கணும். அது மெட்டலுக்கு இருந்துச்சு அந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ நான் மெட்டலுக்கு இல்லை. ஸோ நான் மெட்டல்ஸ் do not have tensile strength. However, carbon fiber is as tensile as steel. பட் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி இருக்கும் நான் மெட்டலில். யாருக்கு அது? கார்பன் ஃபைபர். ஸோ we are wearing watch and using mobile phone and car, bus, they are made up of carbon fiber. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் யார் கிடையாது? நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் do not have tensile strength except carbon fiber. And 7th property, malleability. Malleability in metal means substance can be hammered into very thin sheet. ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம வந்து தின் ஷீட் ஆக்க முடியுமோ அதுதான் malleability. பட் ஹியர் நான் மெட்டல்ஸ் ஆர் நான் malleable. If hammer, they form a powdery mass. Actually, non-metals in solid state are brittle in nature. ஒரு வேளை நான் மெட்டலை நாம் மெல்லிஸாக ஒரு ஷீட்டாக அதை நம்ம அடிக்கணும்னு நினச்சாலும் அது என்ன ஆகுமா? பிரேக் ஆகிடும், உடஞ்சி போயிடும், தூள் தூளாகிடும் பவுடராக. Then 8th one, ductility. Ductility means a substance can be drawn into thin wire. ஒரு பொருளை நம்ம தின்னாக ஒரு மெல்லிஸாக ஒயராக அதை வந்து இழுத்துட்டு நீட்டிச்சுட்டே போகலாம். பட் நான் மெட்டல்ஸ் ஆர் நான் டக்டைல். நான் மெட்டல்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது? டக்டைல் பண்ண முடியாது, நீட்டாக ஒயர் மாதிரி எடுக்க முடியாது. ஸோ கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி டக்டைல். யார்? கார்பன் ஃபைபர் இஸ் highly ductile. So in this picture you can see the example. So this is the carbon fiber. இதுக்கு மட்டும் என்ன இருக்குது? நீங்கள் இதை என்ன பண்ணலாமா? மெலிசா ஒயர் மாதிரி ட்ரா பண்ணலாம். ஓகே, ட்ரா மீன்ஸ் நீட்டாக இழுக்கிறது, டயக்ராம் கிடையாது. ஓகே. தென் conductivity. Non-metals are generally bad conductor of electricity. ஸோ non-metals வந்து என்ன பண்ணாது? நிறைய எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. பட் எக்ஸப்ட் கிராஃபைட். 10th one, sonorous. Sonorous means when sound produce. Sound produce பண்ணாது sonorous. That property is only for metals, for no non-metal. So non-metals do not produce sound when hit. Will you check once? நம்ம சொனரஸ்க்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சு பார்த்துடலாமா? ஓகே. For this experiment you can take 3 metals, means 3 things. 1 tumbler, means glass ஒன்று எடுத்துக்கோங்க. Then spoon, charcoal, wood charcoal. ஓகே, நீங்கள் எடுத்துக்கிறது என்னென்னது? ஒரு கிளாஸு, 1 spoon, then ஒரு கரித்துண்டு, அதுதான் wood charcoal. So in these 3 things you can take a spoon and hit or strike. நம்ம அந்த ஸ்பூன் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அந்த கிளாஸ் டம்ளரை நீ அடிக்கிற, தென் இந்த சார்கோல் கரித்துண்டு மேலேயும் அடிக்கிற. ஸோ இந்த ரெண்டுத்துல எதில் இந்த சவுண்ட் வரும்? எஸ், கிளாஸ் டம்ளர். ஸோ தட் இஸ் மெட்டல். ஸோ மெட்டல் ஆஸ் சொனரஸ், சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கேரக்டர் அதுங்கிட்ட இருக்குது. பட் wood charcoal never produce sound, so it does not have sonorous. So most metals produce ringing sound when struck. They are sonorous, but non-metals are non-sonorous. So my teaching is over. You can see furthermore
the physical properties of nonmetals through this video. Physical properties of nonmetals. First, nonmetals are generally soft. So, when you tap nonmetals like coal with a hammer, it breaks down into a powdery mass. Nonmetals are brittle. Nonmetals are non-malleable and non-ductile and hence cannot be beaten into thin sheets or drawn into wires. For example, when you tap nonmetals like sulfur with a hammer, it breaks down into a powdery mass and cannot be beaten into a sheet or drawn into wire. Nonmetals are not sonorous. They do not make sound on hitting. For example, if you hit a piece of sulfur with a metal spoon, it will not make any sound, but it will break down into small pieces. Thank you, dears.